பகுதியில இருந்த சந்தைக்கு இரவு நேரத்துல 2 சகோதரிகள் வந்து கடையை எடுத்து வச்சிட்டு இருந்த மனிதர்கள்ட்ட இரவு நேரத்துல தங்குறதுக்கு இடம் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. உடனே ஒரு தாத்தா அந்த மரத்தடியில தங்கிக்கோங்கன்னு சொல்லி ஒரு மரத்தை காமிச்சதுனால மகிழ்ச்சியான சகோதரிகள் ஓடி போய் மரத்தடியில உட்கார்ந்துக்கிட்டாங்களாம். அந்த நேரத்துல சகோதரிகளை நோக்கி போன தாத்தா சாப்பிடுறதுக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டிருக்காங்க. உடனே அந்த சகோதரிகள் ரொம்ப தூரத்துல இருந்து வந்தது ரொம்ப களைப்பா இருக்கு, கொஞ்சம் கூழ் கொடுத்தீங்கன்னா வயிறார குடிச்சிட்டு தூங்குவோம்னு சொல்லிருக்காங்க. அடுத்த நொடியே வீட்டுக்கு போன தாத்தா வீட்டுல இருந்த புளிச்ச கூழை கொண்டு வந்து சகோதரிகள்கிட்ட கொடுத்து இந்த கூழ் தான் இருக்கு குடிச்சுக்கோங்கன்னு சொன்னதுனால சகோதரிகளும் கூழை வாங்கி குடிச்சிட்டு மகிழ்ச்சியா உட்கார்ந்து இருந்திருக்காங்க. இந்த விஷயம் நடந்து சில நிமிடங்கள்ல தாத்தா வீட்டுக்கு நடந்து போகும்போது ரொம்ப பயங்கரமான மின்னல் வெட்டி இருக்கு. உடனே அரண்டு போன தாத்தா மரத்தடியில இருக்க சகோதரிகளுக்கு என்ன ஆச்சுன்னு திரும்பி பார்க்கும்போது மின்னல் வெளிச்சத்துல சகோதரிகள் 2 பேரும் அம்மன் மாதிரி தெரிஞ்சதையும் சில நொடிகள்லயே மறைஞ்சதையும் கவனிச்சிருக்காங்க. காலப்போக்குல அதே இடத்துல சகோதரிகளுக்கு கோவில் கட்டினதாகவும் சொல்றாங்க. இந்த சகோதரிகளோட பேரு காளி மாரி. நீலகிரி உதகையில இந்த சந்தை கடை மாரியம்மன் கோவில் இருக்கு.